கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 1:9. நம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. இங்கே பவுலடியார் ஆண்டுடைய பண்புகளில் ஒரு பண்பை வெளிப்படுத்துகிறார். என்ன பண்பு? உண்மையுள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். எரேமியா 10:10 கூட சொல்றார், கர்த்தரோ உண்மையுள்ளவர் சொல்லி பார்க்கிறோம். ஆம், அவர் உண்மையுள்ளவர். மோசையை பற்றி பார்க்கும்போது மோசையை பற்றி ஆண்டவர் சொல்றாரு, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். தானியேலை பற்றி பார்க்கும்போது தானியேல் மேல் குற்றம் சுமத்துவதற்காக முகாந்தரங்களை தேடுகிறாங்க. அவன் மேலே குற்றம் சுமத்த முகாந்தரங்களை தேடுறாங்க. ஆனால் ஒரு முகாந்தரமும் காணவில்லை அவனிடத்தில். காரணம், அவன் உண்மையுள்ளவன். ஆகவே கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது கொஞ்சத்தில் உண்மை. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன்னு சொல்கிறார். நம்ம எது வரைக்கும் உண்மையாக இருக்கணுமா? நம்முடைய ஒவ்வொருவருடைய மரண பரதம் நம்ம உண்மையாக இருக்கணும். அப்பொழுது தான் ஜீவகிரீடத்தை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆகவே நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர். அவர் சரித்திரத்தில் உண்மையுள்ளவர். சரித்திரத்தை ரெண்டாக பிரித்தவர். கிமு, கிபி, கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின். ஆகவே இந்த உண்மையுள்ள தெய்வத்தை நாம் ஆராதிக்கிற நாம் அவருக்கு நம்ம உண்மையாக இருப்போம். உண்மையாக இருக்கும்போது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். ஆக இதுவரைக்கும் ஒரு வேலை உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட இனிமே ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போம். நாம் ஆராதிக்கிற, நாம் பின்பற்றுகிற முன்மாதிரியாக இருக்கிற ஆண்டவர் உண்மையாக இருக்கிறது போல் நாம் உண்மையாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறது போல நாங்கள் உண்மையுள்ளவராக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இந்த உண்மையில நிலத்திற்குள்ள அப்படி சத்துரு கொண்டு வருகிற சின்ன சின்ன அன்றே காரியங்களை நீக்கி போடுங்கப்பா. வருஷத்துப்படுது இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.